பொதுவாக 60ஆம் வயதில் உள்ள ஆண்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் திருமணமாகாத பட்சத்தில் 60ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடும்போது 60ஆம் திருமணம் கோவிலில் செய்யலாமா? திருமணம் ஆகாத பட்சத்தில் செய்யலாமா? சுவாமி அம்பாளுக்கு மட்டும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் போதுமா? இல்லைங்க, 60ங்கிறது கல்யாணம்னு நம்ம மாற்றிட்டோங்க. கல்யாணத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இட் இஸ் பர்த்டே, பிறந்த நாள். ஏன் 60 அப்போ எவ்வளோ பெருசாக கொண்டாடுறோன்னா, நம்ம தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. ஸோ நம்ம ஒரு ரவுண்டு, ஒரு சைக்கிள் முடிச்சிட்டோம். சனி ஒரு முறை சுற்றி வர 30 வருடம், 2 முறை சனி சுற்றி வந்தால் அது 60 வருடம். அதை தாண்டிட்டு அது ஒரு பெரிய ஒரு கண்டம் தாண்டின மாதிரி. அதற்காக நவக்கிரகங்களுக்கு சாந்தி பரிகாரம், நவக்கிரக சாந்தின்னே பேர், அதுக்கு பேர் சாந்திப்படுத்துதல்னால் அதை அமைதிப்படுத்துதல். எனவே நவக்கிரகங்களின் மனம் குளிர அவற்றுக்கெல்லாம் ஒரு வழிபாடு செய்து ஹோமம் செய்து, நவக்கிரக ஹோமம், ஆயுஷ் ஹோமம் இதெல்லாம் பண்ணி அந்த 60ங்கிற பிறந்த நாளை ஏன் கொண்டாடுறோன்னா, 60 ஆண்டுகள் என்பது நமது தமிழ் வருடங்களில் எண்ணிக்கை. ஒரு 60 கிராஸ் பண்ணிட்டா பெரிய விஷயம். ஏன்னா மொத்தம் மேக்சிமம் 120 மனிதனுடைய வயது 120 தான் மனிதனுடைய பூர்ணாயுசு. அதில் பாதி வந்துட்டாலே உடனே அதை கொண்டாடுறோம். பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னு. இன்னொரு பாதி கிணறு இருக்குது.